Hi friends, welcome back to our channel. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி BHL டவுன்ஷிப்ல இருக்க ஓம் சக்தி கோவில் தான். ஓகே, நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மேல்மருவத்தூர்ல இருக்க மாதிரியே இங்க இந்த கோவில் வடிவமைச்சிருக்கதா எல்லாம் சொல்றாங்க. ஓகே, பார்த்துக்கோங்க, நல்லா தரிசனம் செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து டவுன்ஷிப் BHL டவுன்ஷிப்ல இருக்க ஐயப்பன் கோவில்ல ஆயில்ய நட்சத்திரம் ஐயப்பனுக்கு ரொம்ப இந்த புரட்டாசியில் வர்ற ஆயில்ய நட்சத்திரம் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இங்கே நல்லா தரிசனம் எல்லாருமே செய்கிறாங்க. எப்படி சொல்கிறது, பூஜைகள் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டவுன்ஷிப் கோவில்லே வந்து நாகராஜா சிலைகள்லாம் இருக்குது. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவாமிக்கும் சிறப்பு பூஜையெல்லாம் செய்கிறாங்க, நாகராஜ சிறப்பு பூஜையெல்லாம். ஸோ இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள், நாங்கள் சுவாமியை தரிசனம் செய்ய வந்திருக்கோம். இந்த வீடியோ மூலியமாக பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நல்லா தரிசனம் செஞ்சுக்கோங்க. ஐயப்பனுக்கும் நாகராஜ சுவாமிக்கும் நல்லா இன்னைக்கு பெரிய அளவில் பூஜைகள்லாம் நடத்தி எல்லா மக்களும் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து என்னுடைய வியூவர்ஸ்க்காக நானும் எடுத்து கவர் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுறேன். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு வந்து நாகதோஷம் இருக்கலாம், எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த பூஜையை பார்க்குறதே ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு புண்ணியங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் யாகத்தெல்லாம் வந்து அப்படியே அழகாக வீடியோவாக எடுத்திருக்கேன். அந்த யாகம் பண்ண இடம் நான் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போனேன். பட் அந்த யாகம் பண்ண அந்த இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இன்றைக்கி ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படிங்கிற மாதிரி கோவிலில் பெரியவங்கள்லாம் சொன்னாங்க. ஓகே, இதான் ஐயப்பனோட கொடிமரம், நல்லா தரிசனம் செஞ்சுக்கோங்க ஐயப்ப பக்தர்கள்லாம் இதை பார்த்தீங்கன்னா. ஓகே, இந்த வீடியோ மூலியமாக இந்த சிறப்பு பூஜையை உங்களுக்கும் அப்படியே நான் காட்டுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அன்னதானம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அன்னதானம், வடை, பாயசம், அப்புறம் பைனாப்பிள் கேசரி, கூட்டு, 2 வகையான கூட்டு, சாம்பார், ரசம், மோர்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணாங்க. நாங்களும் இந்த பூஜையில் கலந்துட்டு நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு மன நிம்மதியாக வீட்டுக்கு வந்தோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ பூஜைகள், தேங்காய்லாம் எவ்வளோ உடச்சி எப்படிலாம் பூஜை பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் சொன்ன யாகம் இதுதான், யாகசாலை நடந்தது இல்லையா, அந்த இடம் இதான். நல்லா தரிசனம் செஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.